ஆஹா, அப்படியே நல்லெண்ணெய் தான் என்ன ரசஞ்சி சாப்பிட்டு எப்படின்னு பாரு. ஓகே, சாப்பிட்டு பாரு. வாசனையே வேற மாதிரி இருக்கே. இஞ்சி பூண்டு நிறைய போட்டிருக்கேன்ல. அட்டகாசமா இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவயானி பார்த்தீங்கன்னா விழுஞ்சம் கேரளா ஸ்டைல் விழுஞ்சம் சிக்கன் செஞ்சுருப்பாங்க. அதுல வந்து ஒரு கமெண்ட் வந்து டெய்லி மிக்ஸ் வித் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. ஆமாம். என்னப்பா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு போல, என்ன செய்ய போற? இன்னைக்கு ஸ்பெஷல் தான். நம்ம ஸ்டைலே டெய்லி செய்யாமல் இன்னைக்கு மணப்பட்டி சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். அப்படியா? இன்னைக்கு நான் தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். ஆமாம், சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் இதில் வராது. நம்ம எல்லாம் சேர்ப்போம் இல்லையா, கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எதுவும் வேணாம். ஆனால் சூப்பராக இருக்கும். அதை வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். தேவயானி கூட வந்து இப்போ ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. அதனால் அந்த வேலையும் எனக்கு பாதி மிச்சமாகி போச்சு. செய்யலாமா? ஓகே. அடுப்பை பற்ற வச்சாச்சு தேவயானி. இப்போ வந்து நம்ம ஆயிலெலாம் சேர்க்க வேணாம். கறியை வந்து 2 வாட்டி மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவியாச்சு. இதை நம்ம அப்படியே போட்டு வேக போடுவோம். இது அப்படியே வேகட்டும். இதில் உள்ள தண்ணியே வெளியே வரும். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் வேக வைப்போம் ஸ்லோவில். அப்பா இப்போ வேறு ஏதாச்சும் இந்த செயலுக்கு ஏதாவது பண்ணணுமா? ஆமாம், இஞ்சி வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம். இதை லைட்டாக நசுக்கி இதில் போட்டுட்டு பூண்டு வந்து தோலோடு நசுக்கி அதில் போட்டுரு. அவ்வளோதான், இதுதான் வேலையை. போதும். அந்த அளவுக்கு இடிச்சா போதும். இது வந்து பிளாஸ்டிக் டேபிள்ன்றதுனால ஆடுது. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டேபிள் எடுத்து 2013 எடுத்து 13 வருஷம் ஆச்சு. இந்த பிளாஸ்டிக் டேபிள் முதல் நான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது இந்த டேபிள் தான். மொத்தம் 3 டேபிள். பாருங்கள், அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அது பூண்டு இடிச்சிக்கோ. ரொம்ப போட்டால் இடிக்க முடியாது. தோலோடு பிடிச்சா சூப்பராக இருக்கும். நல்லா இடிக்கும். எல்லாத்தையும் போட்டுவா. ஓகே, இஞ்சி பூண்டை இடிச்சாச்சு. இதான் வேலையே நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி எடுத்துடலாம். இல்லைனா சுக்கா மாதிரி வராது. இருப்பாரு அதுதான் காலி. ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். 1 கிலோ சிக்கனு, அதுக்கு 100 நல்லெண்ணெய். 100 கிராம் நல்லெண்ணெய். ஆமாம், 100 கிராம் நல்லெண்ணெய். இதில் ஒரு 5-6 வத்தல் இருக்குது, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், நல்லா பரட்டிக்கலாம். இப்போது எண்ணெயிலே தான் கறி வேகணும். அதுக்குள்ள ரெட்டிஷா மாறிடுச்சு. அதுக்குள்ள ரெட்டிஷா மாறி. ஆமாம், நம்ம வந்து தண்ணிலாம் ஊற்றல இல்லையா, தனி மிளகாத்தூள் வேறு, நம்ம அரைச்ச மிளகாத்தூள் வேறு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பார்க்கறதுக்கு ரெட்டிஷாக தான் இருக்கும். பொதுவாக சிக்கன் எடுத்துட்டாலே ஹீட்டுங்க, சூடு. அதுவும் இது வந்து சம்மர் டைம், அதாவது வெயில் டைம். இது இந்த சமயத்தில் நம்ம வந்து சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். அப்போ வந்து அந்த சூட்டை வந்து நம்மளுக்கிட்ட காமிக்காது. பெரும்பாலும் நம்ம சிக்கன் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, உடம்புக்கும் நல்லது. சூடும் நம்மளுக்கு உடம்பை உசத்தை ஏற்றாது. அப்படியே வேகட்டும் பொறுமையாக. ஒரு 10 நிமிஷமாக நல்லா மூடி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேனி உன் கையால் இஞ்சி போடு பார்ப்போம். ஆமாம், எல்லா இஞ்சியும் போடு, எல்லா இஞ்சியும் போடு. ஓகே, உப்பு போடு, தேவைக்கு உப்பு போடு. நம்ம இதற்கு உப்பு போடவே இல்லை. ஓகே. இப்போ சீரகத்தூள் போட்டுக்க. சீரகத்தூள் வந்து அதில் பாதி போடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம் சீரகத்தூள். அவ்வளோதான் இருக்கும். ஓகே, எதுவுமே போடல, மசாலா நம்ம எதுவுமே போடல, சூப்பராகி போச்சு. ஒரு வெறும் மிளகாத்தூள் தான் இல்லை, அதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் சாப்பிட்டு பாருங்க, இன்னும் போட வேண்டிய ஐட்டம்லாம் இருக்குது. இப்போ வந்து கருவேப்பிலை போடலாம். பச்சை பசேல் அப்படியே தூவி விடுவோம் கருவேப்பிலை. பூண்டு எல்லாத்தையும் போட்டலாமா, இல்லை கொஞ்ச நேரம் வேகட்டோமா? இப்போ பூண்டு போட்டு போட்டு பூண்டு போடு. எவ்வளோ போடணும், சூப்பராக இருக்கும். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குமே.
50 கிராம் பூண்டு. இப்போ வந்து அப்படியே மழைச்சாலவை முந்திரியை தூவி விடு. 50 கிராம் முந்திரி. 50 கிராம் முந்திரி 50 ரூபாய்க்கு வச்சுப்போம். அப்போ 1 கிலோ முந்திரி வந்து 1000 ரூபாய். ஆல்ரெடி பாதி வந்து அம்மா வாயிலையும் விக்கி வாயிலையும் போயிடுச்சுப்பா. அப்படியா? சாப்பிட்டாங்களா? ஆமாம். அதான் என்னடா கம்மியாக இருக்கேன்னு பார்த்தேன் நானும். அப்படின்னா என்ன பண்ணோன்னா, நம்ம இங்கே செய்யறதுல வந்து அவங்களுக்கு வந்து முந்திரியை கொடுக்கக்கூடாது. இதில் உள்ள சிக்கனில் நம்ம போடுற இல்லையா முந்திரி, அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒன்லி சிக்கன் மட்டும் கொடுப்போம். இப்போ கடைசியாக மல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணப்பட்டி சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. மசாலாவே இல்லை, இருந்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். அப்படி சும்மா சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் தேவையானியை கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு சொல்லியிருக்கேன். சாப்பாடில் பசங்க சாப்பிட்டு பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். சாப்பாடு ரெடியாம்மா? ரெடி. ஓ, சாப்பாடும் சுட சுட இருக்குது. இன்றைக்கி வந்து மணப்பட்டி சிக்கன் சுக்கா வந்து தேவயானிக்கு நான் டெஸ்டிங் கொடுக்க போகிறேன். தேவயானி சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லு. உன் அளவுக்கு செய்ய முடியுமான்னு தெரில. என்ன முந்திரி பருப்பா, அவங்க முந்திரி பருப்பு சாப்பிட்டாங்கன்னு சொன்னேன்ல, நம்மளே முந்திரி பருப்பு காலி பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஆஹா, அப்படி நல்லெண்ணெய் தான். என்ன ரசஞ்சி சாப்பிட்டு எப்படின்னு பாரு. ஓகே, சாப்பிட்டு பாரு. வாசனையே வேற மாதிரி இருக்கே. இஞ்சி பூண்டு நிறைய போட்டிருக்கேன்ல. சுட சுட இருக்குப்பா சாப்பாடு. அட்டகாசமா இருக்குப்பா. சிக்கன்லாம் வந்திருக்கா பாரு. நான் டேஸ்டிங் பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ சாப்பிட்டு சார். ஏன்னா எப்படி இருக்கும் முதல்ல சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம். முந்திரி போட்டதுனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. உண்மையுமே சூப்பராக இருக்கு. சாப்பாடுக்கு செம சூடாக இருக்குது. ஒரு முந்திரி பருப்புலாம் வச்சு மசாலா வச்சு சாப்பாடும் சூடாக இருக்குல்ல. இப்போதான் வெடிச்சதுப்பா இது. அப்படியே வச்சு செம்ம அட்டகாசமாக இருக்குது. கிரேவியே இல்லை, அப்படியே இந்த லைட்டாக ஃப்ரையும் தொக்கும் அந்த மசாலாலாம் சேர்ந்து தொக்கு மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஏன்னா தண்ணியில் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தேவயானி ஒரு விழிஞ்சம் கேரளா ஸ்டைலில் விழிஞ்சம் சிக்கன் செஞ்சாங்க. செம்ம அட்டகாசமாக இருந்தது. அதில் ஒரு கமெண்ட் வந்து டெய்லி மிக்ஸ் வித் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. ஆமாம், அவங்க வந்து நாங்கள் கேரளா தான் இருக்கோம், விழிஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் தேவயானி செஞ்ச இந்த விழிஞ்சம் சிக்கன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது, இந்த ஸ்டைலே கிடையாது, இங்கே வந்து ஸ்பைசி கம்மியாக இருக்கும், காரம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவயானி செஞ்ச ரெசிபி வந்து சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேவயானி தான் வந்து அதாவது ஒரு நல்ல ரெசிபியாக போகணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் செஞ்சாங்க, எங்களுக்கு தெரியாது. அதனால் தேவயானி வந்து பார்த்து தான் செஞ்சாங்க.
உங்களுக்கு வந்து கரெக்டான மெத்தட் எதுன்னு சொல்லி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் தேனி இந்த வாட்டி போட்டுடலாம். அடுத்த வாட்டி செஞ்சிடலாம். ஆமாம், ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது அது. அதே போல் மணப்பள்ளி சிக்கன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். சூப்பராகவும் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது கூட ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆமாம், சாப்பிடு. ஏன் காரப்பா. ஓகே, இந்த வீடியோ இதை முடிச்சலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வந்து மறக்காம செஞ்சு பாருங்க இதை. இப்போ வந்து மெயினாக நம்ம வந்து முந்திரி பொரிப்போம். அவங்களுக்கு முந்திரி ஒன்று தரக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் கடற்கன்னு பொறுக்கணும். இப்போ பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பொறுத்து நேரம் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.